ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஃபிஷ் ப்ரீட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாகவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சாதாரணமாக இந்த மாதிரி இருக்கிற ஒரு பழைய தெர்மாக்கோல் பெட்டி, இந்த மாதிரி ஃபிஷ் ஷாப்ஸ்லலாம் ஃபிஷ்ஷு, நண்டு இதெல்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சி வைப்பாங்க. இந்த மாதிரி தெர்மாக்கோல் பெட்டி நான் பாருங்கள், வரிசையில் தெர்மாக்கோல் பெட்டி தான் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ப்ரீடிங்க்கு. ரொம்ப நல்லாவே ப்ரீட் ஆகும். டெம்பரேச்சராக ரொம்ப சூப்பராக கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். எவ்வளவு வெயிலில், மொட்டை வெயிலில் வச்சுருந்தாலும் ரொம்ப அழகாக டெம்பரேச்சராக கட்டுப்பிடித்து வச்சுருக்கோம். அதனால் வெளியில் வைக்கிறதுனாலையும் நமக்கு எந்த வித பாதிப்பும் வரப்போகிறதில்ல. மழையினாலையும் சேதம் வரப்போகிறதில்ல, வெயில்னாலையும் சேதம் வரப்போகிறதில்ல. அதனால் ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்டாக, லோ பட்ஜெட்டில் ப்ரீடிங் பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணணும்னு நினச்சோன்னா, ஃபிஷ் ப்ரீடருக்கு நீங்கள் ஒரு பிகினராக ஃபிஷ் ப்ரீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் இருக்கிற ஒரே ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாக்ஸ் வந்து டேமேஜ் ஆனால் மட்டும்தான் தூக்கி போடுவாங்க. என்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி பாக்ஸ் ஃபுல்லாக டேமேஜ் ஆனால் மட்டும்தான் பாக்ஸை தூக்கி போடுவாங்க. 4 பக்கமுமே உடஞ்சிருக்கும். பத்தாவதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கீழேயும் அப்படியே டாப்பாக கலந்து நிற்கும். சூப்பராகவே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக தான் பாக்ஸ் வாங்கணும்னு அவசியமே இல்லை. நமக்கு இதில் இருக்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் ரொம்ப அழகாக பெல்ட்டு போட்டிருப்பாங்க. பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக 2 பெல்ட்டு போட்டிருப்பாங்க. இந்த பெல்ட்டு சுற்றி இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா, ரொம்ப சூப்பராக தண்ணியை வந்து வெளியில் போக விடாமல், தண்ணியை வெளியே போக விடாமல் இல்லை, தண்ணியை நம்ம நிறைய ஊற்றும் போது இது உடஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு இந்த பெல்ட்டு நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இதில் நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், பிளாஸ்டிக் கவர். மழை கவர்னு சொல்லி நம்ம ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லலாம் கேட்டோம்னா நமக்கு கிடைக்கும். இந்த பாருங்கள், பிளாஸ்டிக் கவர். இந்த பாருங்கள், பிளாஸ்டிக் கவர் தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக இதில் பிளாஸ்டிக் கவரை வச்சு பாக்ஸுக்கு உள்ளே இன்னர் செட் பண்ணிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது புது கவர், பிளெயின் கவராக எனக்கு கிடச்சிது. ஓரளவுக்கு கனமாகவே இருக்கும். இதை இப்போ தான் ரெடி பண்ணுது. இந்த பாக்ஸ் இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் நம்மளோட ஃபைட்டருங்களோட குட்டிங்களெல்லாம் விடுறதுக்காக, ஃபைட்டருங்களோட குட்டிங்களை ரைஸ் பண்ணுறதுக்காக இந்த பாக்ஸை நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இதுலேயும் சிச்சிலட் இருக்குது நம்மள்கிட்ட. இதில் ப்ளூ கலர் சிச்சிலட்டும், இதில் எல்லோ கலர் சிச்சிலட்டும் இருக்குது. அவங்க அழகாக ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அதனால் அதிகபட்சம் அவங்க நம்ம கண்ணுக்கு சிக்க மாட்டாங்க. இதில் ஒருத்தன் ஓடுனா, இதில் ஒருத்தன் நிற்கிறான். உங்களுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், தெரியிறானான்னு பாருங்கள். ரொம்பவே அழகாக ப்ரீட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருந்தால் தானே கேட்டிங்கன்னா இல்லை, நம்மள்கிட்ட ஃப்ரிட்ஜ் பாக்ஸஸும் இருக்குது. கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் வச்சுருக்குறோம். இன்னும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ரெமடியாக இருக்கும். இது கிடச்சிச்சின்னா நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள்.